ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 5 த ரைஸ் ஆஃப் எம்பையர்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். The rise of Magadha. The period between the 6th and 4th century BCE was one of the profound change in North India. We briefly visited the 16 Mahajanapadas earlier, those large kingdom of North and Central India with their assembly system. One of them, Magadha, modern day South Bihar and some adjoining areas, rose in importance and set the stage for the fusion of many kingdoms into India's first empire. Powerful early kings such as Ajatasattu played a crucial role in establishing Magadha as a dominant center of power. நம்ம வந்து 6th and 4th செஞ்சுரியில வந்து நார்த் இந்தியால ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து நடந்துட்டே இருந்தது. இப்ப இதுல வந்து 16 மகாஜனபதாஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த 16 மகாஜனபதாஸ்ல ஒண்ணுதான் வந்து இந்த மகதா. இந்த மகதா அப்படிங்கிறது இப்ப இருக்கிற எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சவுத் பீகார்ல தான் வந்து இந்த மகதா அப்படிங்கிறது வந்து இருந்தது. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மகதா அப்படிங்கிறது தான் வந்து கிங்டம்ல இருந்து எம்பையரா சேஞ்ச் ஆகுச்சு. மகதா வந்து எம்பையரா சேஞ்ச் ஆகுறதுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணது யாரு அப்படின்னா இந்த அஜாத சத்ரு வந்து சொல்லலாம். Two of the most famed religious figures of the world, Siddhartha Gautama, who became known as the Buddha, and Vartamanan, better known as Mahavira, lived in time of King Ajatasattu. Revisit their teaching in the great sixth textbook India's Cultural Roots chapter. மகதாவோட ஃபேமஸ் லீடர் யாருன்னு கேட்டா நம்ம அஜாதசத்ருன்னு சொன்னோம்ல. இவரோட பீரியட்ல வந்து 2 ரிலீஜியஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா சித்தார்த்த கௌதமா கொண்டு வந்த புத்திசம் அண்ட் மகாவீரரான வர்த்தமானன். இந்த 2 ரிலீஜியஸுமே வந்து இந்த அஜாதசத்ருவோட பீரியட்ல மகதால வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. Magadha was located in the resource-rich Ganga plains with fertile land, abundant forest for timber and elephants. Also remember how the use of iron transformed other technologies such as agriculture and warfare. Iron ore and other minerals from the nearby hilly regions proved crucial for the expansion of the kingdom. The use of the iron plows to till the land increased agricultural produce, and lighter and sharper iron weapons strengthened the capabilities of the army. மகதா வந்து எங்க லொகேட் ஆயிருந்தது, எங்க இருந்தது அப்படின்னா கங்கா பிளேன்ஸ்ல வந்து இருந்தது. இந்த கங்கா பிளேன்ஸ்ல வந்து நிறைய ரிசோர்சஸ் வந்து இருக்கும். மகதால இந்த கங்கா பிளேன்ஸ்ல தான் வந்து நிறைய ஃபர்டைல் லேண்ட் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்ல வந்து நமக்கு தேவையான டிம்பர் அண்ட் எலிபென்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்க வந்து அயன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இங்க அயன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் வார்ஃபேர் இது ரெண்டுலயுமே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்தது. இப்ப இந்த மகதா ரீஜியன்ல மட்டும் வந்து அயன் இல்ல, அவங்களோட சரௌண்டிங் ரீஜியன்லயும் வந்து அயன் இருக்கத வந்து இவங்க கண்டுபிடிச்சதுனால இவங்களோட கிங்டம் வந்து அந்த அயனுக்காக நிறைய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் வார்ஃபேர்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னோம்ல. அக்ரிகல்ச்சர்ல எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா இப்போ இவங்க லேண்ட் எல்லாமே ப்ளோ பண்றதுக்கு உழுகுறதுக்கு வந்து அயனால் ஆன ஒரு டூல்ஸ் வந்து ரெடி பண்ணி அதை வச்சுதான் வந்து ப்ளோ பண்ணாங்க. அதனால அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆச்சு. வார்ஃபேர் வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு இந்த அயன்ல இருந்து நிறைய லைட்டர் அண்ட் ஷார்ப்பர் வெப்பன்ஸ் வந்து அவங்க நிறைய செஞ்சதுனால அவங்களோட ஆர்மிஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சு. த பஞ்ச் மார்க்டு சில்வர் காயின் ஆஃப் மகாபத்மனந்தா. இப்ப இந்த காயின் எந்த பீரியட்ல இருந்தது அப்படின்னா மகாபத்மனந்தா அவங்களோட பீரியட்ல வந்து இருந்தது. The production of surplus food grains allowed more people to focus on the art and craft, which were in demand inside and outside the empire's border. The Ganga and Sun rivers provided a geographical advantage for trade, as they could be used for transportation. The flourishing trade boosting the empire's income and contributed to Magadha's rise. இந்த அயன் டூல்ஸ் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சர்ப்ளஸ் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. சர்ப்ளஸ் ஃபுட் கிரெயின்ஸ்னா என்ன அப்படின்னா நாட் ஓன்லி வீட் அண்ட் ரைஸ், இன்னும் நிறைய கிரைன்ஸ் எல்லாமே வந்து அவங்க க்ரோ பண்ணாங்க. நிறைய பல்சஸ் எல்லாமே க்ரோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்லயும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்ததுனால இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இந்த ஃபுட் எல்லாத்துக்குமே வந்து கிங்டமோட இன்சைடும் சரி அவுட் சைட் ஆஃப் த எம்பையர்ஸ் பார்டர்லயுமே வந்து இதுக்கான டிமாண்ட் வந்து நிறையவே இருந்தது. அதனால வந்து இந்த எம்பையரோட இன்சைட் அண்ட் அவுட் சைடோட இந்த டிமாண்ட் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இந்த எம்பையருக்கு நேச்சராவே கங்கா அண்ட் சன் ரிவர் வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜா வந்து அமைஞ்சிச்சு. அப்படி அமைஞ்சதுனாலதான் நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் இவங்களால பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இவங்களோட எம்பையர்ஸ் வந்து நிறைய இன்கம் வந்து எடுத்துட்டே இருந்தாங்க. மகதா ரைஸ் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது.
Around the 5th century BCE, Mahabhatmananda rose to prominence in Magadha and founded the Nanda dynasty. He successfully unified many smaller kingdoms and extended his empire across parts of eastern and northern India. As the economy thrived, he began using coin, demonstrating his economic power. We also learn from Greek account that the Nanda dynasty maintained a large army. இப்ப மகதால வந்து 5த் செஞ்சுரில மகாபத்ம நந்தா அப்படின்னு ஒரு ஃபேமஸ் கிங் வந்து இருந்தாரு. இவர் வந்து நந்தா அப்படிங்கிற ஒரு டைனஸ்டிய வந்து புதுசா அவரே உருவாக்குனாரு. உருவாக்குனது மட்டும் இல்லாம, அவரோட டைனஸ்டிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய ஸ்மாலர் கிங்டம் கூட பேட்டில் பண்ணி சண்ட போட்டு அவரோட டைனஸ்டிய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு அப்படின்னா, ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் இந்தியால வந்து இந்த நந்தா டைனஸ்டிய வந்து அவரு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவரோட எக்கனாமி வந்து த்ரைவ் ஆச்சு. இன்கிரீஸ் ஆயிட்டே இருந்தது. அவரோட எக்கனாமி வந்து இன்கிரீஸ் ஆகுறத, அவரோட எக்கனாமிக் பவர அவர் வெளியில காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நெறைய காயின் வந்து அவர் வந்து வெளியில விட்டாரு. நம்ம நந்தா டைனஸ்ட்ல வந்து ரொம்ப பெரிய லார்ஜ் ஆர்மி வந்து இருந்தது. நந்தா டைனஸ்ட்ல லார்ஜ் ஆர்மிஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கிரீக் அக்கவுண்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். From various accounts of Nanda dynasty, it appears that its last emperor, Dhanananda, though very rich, became highly unpopular as he oppressed and exploited his people. This paved the way for the Nanda Empire to be conquered and absorbed into what would become one of the largest empires India ever knew, the Maurya Empire. இந்த நந்தா டைனஸ்ட்ல வந்து மகாபத்ம நந்தாக்கு அப்புறம் நிறைய கிங்ஸ் வந்து வந்தாங்க. அந்த நந்தா டைனஸ்ட்ல இருக்க லாஸ்ட் கிங் யாரு அப்படின்னா இந்த தனநந்தா. அவர் வந்து ரொம்ப ரிச்சா தான் இருந்தாரு. ஆனாலுமே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பீப்பிள் எல்லாமே வந்து அப்ரஸ் பண்ணாரு. அப்ரஸ்னா என்ன அப்படின்னா, மக்கள வந்து ஒடுக்கி மக்கள் கிட்ட இருந்து நிறைய வந்து புடுங்க ஆரம்பிச்சாரு. அதனால இந்த நந்தா டைனஸ்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த டைனஸ்டி மௌரிய எம்பையர் வந்து அவங்க கிட்ட இருந்து இந்த நந்தா டைனஸ்டி வந்து அப்சர்வ் பண்ணி இந்தியால இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் எம்பையர் ஆன மௌரிய எம்பையர் உருவாகுறதுக்கு இந்த நந்தா எம்பையரை அப்சர்வ் பண்ணது ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. இப்ப இந்த பிக்சர் என்ன அப்படின்னா, அன் இந்தியன் போஸ்ட் ஸ்டாம்ப் கமெமரேட்டிங் பாணினி. இது வந்து ஒரு இந்தியன் போஸ்ட் தான். இது யார கமெமரேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஞாபகப்படுத்துறது. யார ஞாபகப்படுத்துது அப்படின்னா, பாணினிய வந்து ஞாபகப்படுத்துது. The famed Sanskrit grammarian Panini lived around the 5th century BCE during the time of Nanda. He is known for composing the Ashtatyai, an ancient text that lists the rules of Sanskrit grammar in 3996 short sutras. இப்ப இந்த பாணினி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு கிராமணியன். இவங்க வந்து 5th செஞ்சுரியில வந்து இருந்தாங்க. இவங்க எந்த பீரியட்ல இருந்தாங்க அப்படின்னா இந்த நந்தாவோட பீரியட்ல தான் வந்து இருந்தாங்க. அஷ்டத்யாயி அப்படிங்கிற ஒரு ஆன்சியன்ட் டெக்ஸ்ட் வந்து எழுதினாங்க. அதுல வந்து என்ன இருந்தது அப்படின்னா சான்ஸ்கிரிட் கிராமர் 3996 ஷார்ட் சூத்ராஸ் வந்து இருந்தது. சூத்ராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா Sutras are concise, carefully crafted phrases that capture knowledge and important ideas from ancient Indian text in a way that's easy to remember and pass on. சூத்ராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயத்த வந்து ஷார்ட்டா சொல்லுவாங்கல்ல அதை தான் வந்து நம்ம சூத்ராஸ்ன்னு சொல்லுவோம். The arrival of the Greek. While event unfolded in Magadha, located in the eastern part of the subcontinent, what was happening in the northwestern region? This area was home to smaller kingdom along an ancient route connecting to the Mediterranean. Among them, according to Greek accounts, were the Pauravas led by their king Porus. இப்ப ஈஸ்டர்ன் பார்ட்ல வந்து மகதால வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் நிறைய நடந்துட்டே இருந்ததுல அதே டைம்ல நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல என்ன நடந்தது அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல வந்து நிறைய ஸ்மாலர் கிங்டம்ஸ் வந்து இருந்தது. இந்த ஸ்மாலர் கிங்டம்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஏன்சியன் ரூட்டுமே வந்து இருந்தது. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெடிட்டரேனியன் சொல்லுவோம். இப்ப கிரீக் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம்ல யாரு இருந்தாங்க அப்படின்னா பௌரவாஸ் வந்து இருந்தாங்க. அந்த டைம்ல பௌரவாஸ் வந்து எந்த கிங் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா போரஸ் அப்படிங்கிற கிங் வந்து ரூல் பண்ணாங்க. அலெக்சாண்டர், a young powerful Greek king from Macedonia, campaigned against the Persian Empire to avenge earlier Persian invasion of Greece, during which some Indian soldiers from the Persian ruled northwest of India fought against Greeks. Alexander conquered the Persian Empire. The influence of Greek culture spread. His empire now spread over 3 continents, one of the largest in world history. இந்தியால இருக்கிற ஒரு கிரீக் பவர்ஃபுல் கிங் யாரு அப்படின்னா நம்ம இந்த அலெக்சாண்டர் வந்து சொல்லுவோம்.
இந்த அலெக்சாண்டர் இருந்ததுக்கு முன்னாடி வந்து கிரீக் எம்பையரோட பெர்சியன் எம்பையர் வந்து சண்டை போட்டாங்க. அதுக்கு வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அலெக்சாண்டர் வந்து திரும்ப அந்த பெர்சியன் கூட வந்து சண்டை போட்டாரு. சண்டை போட்டது மட்டும் இல்லாம அந்த பெர்சியன் எம்பையரோட இவர் எம்பையர் வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு. அப்படி கனெக்ட் பண்ணதுனால அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து கிரீக் கல்ச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. மொத்தம் 3 கான்டினென்ட்ல வந்து இந்த கிரீக் எம்பையர் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. இது வந்து வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே வந்து லார்ஜஸ்ட் ஒன்னா இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. The satraps were governors of provinces of Persian and Greek empires who were left behind the overlord, like Alexander, to manage the fair of territories. These satraps had significant power and freedom despite being the official of the rulers. Can you guess how it was possible for them to exercise such power? இப்ப இந்த அலெக்சாண்டர் வந்து பெர்சியன் அண்ட் கிரீக் எம்பையர்ஸ் இது 2யுமே வந்து கம்பைன் பண்ணிட்டாங்கல்ல. ஆனாலுமே சில ஏரியாஸ்ல வந்து சத்ரப்ஸே வந்து கவர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. சத்ரப்ஸ் கவர்ன் பண்ணிட்டு இருக்க எல்லா ஏரியாலயுமே அவங்க ரொம்ப ஃப்ரீடமாவும் அவங்களுக்கு தனியா சிக்னிபிகன்ட் பவர் எல்லாமே இருந்து அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து தனியா தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈகர் டு ரீச் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அலெக்சாண்டர் புஷ்ட் ஆன் ஃபர்தர் ஈஸ்ட் அண்ட் brought his campaign to India, defeated Porus in Punjab and encountering fierce resistance from local tribes and rulers, massacred the population of several cities. Greek record mentioned that in a few battles, women fought side by side with their men. Alexander himself was seriously wounded at battle, tried and homesick. His soldiers lost the will to fight and refused to move deeper into India. Towards the Ganga River, Alexander and part of his army retreated to Persia through the coastal route in the south and Iran has desert region, resulting in heavy losses to his troop out of thirst, hunger and disease. அலெக்சாண்டர் வந்து பெர்சியன் கூட வந்து சண்டை போட்டார்ல, சண்டை போட்டுட்டு இந்தியா கூட வந்து சண்டை போடுறதுக்கு அப்படி வந்தாங்க. இந்தியா லாஸ்ட் வந்து இந்தியால இருக்கிற பஞ்சாப் வந்து அந்த டைம்ல யாரு வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா போரஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து அவர் வந்து ரூல் கீழ வந்து கொண்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நிறைய லோக்கல் ட்ரைப்ஸ் ஆஃப் செவரல் சிட்டிஸ் நிறைய மக்களை வந்து மாஸ்கர்டு படுகொலை வந்து செஞ்சாரு. நிறைய பேரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவர் இந்தியாக்குள்ள வந்து என்டர் ஆனாரு. அப்படி இந்தியாக்குள்ள என்டர் ஆகும்போது நிறைய விமன் வந்து மென் கூட வந்து சேர்ந்து இவங்க கூட வந்து சண்டை போட்டாங்க அப்படிங்கறத வந்து கிரீக் ரெக்கார்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே வரும்போது அலெக்சாண்டர் வந்து ரொம்ப ஊண்டட். அவருக்கு இந்த சண்டையில வந்து அவருக்கு வந்து நிறைய காயமாயி அவரு வந்து ரொம்ப டயர்டா ஹோம்சிக்கா வந்து ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து இந்தியாக்குள்ள வந்து இனிமேல் எங்க சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரிவருக்கு வந்து போக வந்து மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வந்து அவங்க ஆர்மி எல்லாருமே வந்து ஜஸ்ட் நிறைய பேர் வந்து போர்சியா கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் சவுத் ஈரான்ஸ் நிறைய டெசர்ட் ரீஜியன் வழியா வந்து அவங்களோட ஏரியாவுக்கு வந்து திரும்பும் போது பசியால நோயால நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. இதனால அலெக்சாண்டரோட கிரீக் எம்பையர் மட்டும் இல்ல அலெக்சாண்டரோட பாடி ஹெல்த் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. பேக் இன் பெர்சியா அலெக்சாண்டர் ஃபேஸ்டு ரிபெலியன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் டர்மாயில். அவங்க வந்து பெர்சியாக்கு வந்து வந்த உடனே அலெக்சாண்டர் வந்து நிறைய பொலிட்டிக்கல் டர்மாயில் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஆஃப்டர் ஹி ஃபெல் இல் டைட் இன் பாபிலோன் அட் த ஏஜ் ஆஃப் 32. அவர் வந்து அவரோட 32வது வயசுலயே வந்து நோய் வந்ததுனால டிசீஸ் இருந்ததுனால அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட எம்பையர்ஸ் எல்லாமே வந்து வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சது. மினிஸ்டர்ஸ் அதே மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிறைய சத்ரப்ஸ் வந்து அவங்களோட ஓன் கிங்டமா அவங்களே வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம். அந்த சத்ரப்ஸும் அவங்களோட கிங்டம் வந்து இன்னும் ரொம்ப வெளிப்படையாவே ரூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அலெக்சாண்டர்ஸ் டயலாக் வித் ஜிம்னஸ் ஆபிஸ்ட். அலெக்சாண்டர் வந்து ஜிம்னஸ் ஆபிஸ்ட் கூட ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிட்டாரு. அந்த கான்வர்சேஷன் தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. Alexander heard of a group of Indian sages from the Greek called gymnosophists or naked philosophers, probably because they wore very little clothing, who were renowned for their wisdom. Alexander challenged them with a tricky question in the form of riddles, warning that he would put those who gave wrong answer to death. However, the gymnosophists respond to his question calmly and intelligently. Alexander was impressed and in the end spared them all. Over the centuries, different versions of this story have been told, making it one of the most fascinating encounters in history. யார வந்து நம்ம ஜிம்னஸ் ஆபிஸ்ட்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரெஸ் வந்து கொஞ்சமா போட்டிருப்பாங்களா அவங்கள தான் வந்து நம்ம ஜிம்னஸ் ஆபிஸ்ட் ஆறு நேக்கட் பிலாசபர் அப்படின்னு சொல்லுவோம். நேக்கட் பிலாசபர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்கன்னு சொன்னதுனால அலெக்சாண்டர் வந்து அந்த பிலாசபர் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து நிறைய ட்ரிக்கி கொஸ்டின் நிறைய ரிடில்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தாரு. யாரு வந்து தப்பா சொல்றாங்களோ அவங்கள வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்து இந்த மாதிரி நேக்கட் பிலாசபர் கிட்ட நிறைய ட்ரிக்கி கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனாலும் அந்த பிலாசபர் எல்லாமே வந்து ரொம்ப காமா ரொம்ப அமைதியா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க.
இன்டெலிஜென்ட்டா ஆன்சர் பண்றத பார்த்து அலெக்சாண்டர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அதனால அவங்க எல்லாரையுமே வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்ப இந்த பிக்சர் என்ன அப்படின்னா, a Greek coin probably showing Alexander on horseback attacking Porus on his elephant. இந்த பிக்சர் இந்த காயின்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, அலெக்சாண்டர் வந்து குதிரையில இருந்து யானையில இருக்க போரஸ வந்து அட்டாக் பண்ற மாதிரி பிக்சர் தான். The mighty Mauryas. After that brief sojourn to the northwest, let us return to Magadha, where we witnessed the decline of the Nanda Empire. Around 321 BCE, just a few years after Alexander left India with his army, a new dynasty and new empire emerged. The Maurya Empire, founded by Chandragupta Maurya, quickly absorbed the Nanda Empire's territories and went on expanding beyond. நந்தா டைனஸ்டியை வந்து மகாபத்ம நந்தா வந்து கிரியேட் பண்ணாரு. ஆனா அதுல இருக்கிற லாஸ்ட் ரூலர் யாரு அப்படின்னா நம்ம இந்த தனநந்தா வந்து சொன்னோம். தனநந்தாவுக்கு அப்புறம் அந்த நந்தா எம்பையர் அப்படியே வந்து டிக்ளைன் ஆயிருச்சு. இப்போ வந்து 321ல வந்து அவர் வந்து சண்டை போட்டுட்டு போன கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிறைய நியூ டைனஸ்டி வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுல ஒரு டைனஸ்டி என்ன அப்படின்னா மௌரிய எம்பையர் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மௌரிய எம்பையர் யாரு வந்து தொடங்கி வச்சாங்க அப்படின்னா இந்த சந்திரகுப்த மௌரிய தான் வந்து தொடங்கி வச்சாங்க. மௌரிய எம்பையர் வந்து நந்த எம்பையரை வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களோட எம்பையர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. As per many accounts, Chandragupta managed this feat with the help of an able mentor named Kautilya, who used his knowledge of politics, governance, and economics to create an empire that remains one of the greatest in Indian history. ஏற்கனவே கிளாஸ் 6ல வந்து பார்த்திருக்கோம். ஒரு நல்ல கிங்கா இருக்கணும் அப்படின்னா அந்த கிங் வந்து என்ன செய்யணும், அவங்க கோர்ட்ல இருக்கிற மினிஸ்டரோட அட்வைஸ் எல்லாமே கேட்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து மென்டாரா யார் இருந்தாங்க அப்படின்னா கௌடில்யா வந்து இருந்தாங்க. இந்த கௌடில்யா வந்து அவருக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் நாலேஜ், கவர்னன்ஸ் நாலேஜ், எக்கனாமிக் நாலேஜ் இது எல்லாத்தையுமே வச்சு இந்தியன் ஹிஸ்டரியில இருக்கிற கிரேட்டஸ்ட் எம்பையரை வந்து அவரே உருவாக்குனாரு. The story of Kautilya. According to Buddhist text, Kautilya, sometimes referred to as a Chanakya or Vishnugupta, was a teacher at the world-renowned Taxila University, modern-day Taxila. His legendary tale begins the court of Dhanananda, who, as we saw, had become highly unpopular. புத்திஸ்ட் டெக்ஸ்ட்ல வந்து இந்த கௌடில்யா அப்படிங்கிறவர் வந்து சாணக்கியா ஆறு விஷ்ணுகுப்தா அப்படிங்கிற பேர்லயும் வந்து சொல்றாங்க. இவர் வந்து ஒரு டீச்சரா வந்து இருந்தாரு. எந்த யூனிவர்சிட்டியில வந்து டீச்சரா இருந்தாரு அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஆன தக்சசிலா யூனிவர்சிட்டியில வந்து டீச்சரா வந்து இருந்தாரு. இவர் வந்து எந்த கோர்ட்ல லெஜெண்டரியா இருந்தாரு அப்படின்னா தனநந்தாவோட கோர்ட்ல வந்து ரொம்ப லெஜெண்டரியா இருந்தாரு. Observing this, Kaudilya advised Dhanananda to change his way or witness the collapse of his empire. Dhanananda insulted Kaudilya and threw him out his court. This led to Kaudilya's vow to end evil Nanda rule. நம்ம தனநந்தாவோட கோர்ட்ல தான் வந்து கௌடில்யா வந்து இருந்தாருன்னு சொன்னோம்ல. ஆனா இந்த கௌடில்யா எப்படிப்பட்டவர், ரொம்ப நாலேஜ் ஆனவர். அப்ப ஏன் இந்த நந்தா டைனஸ்டி வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா வந்து இப்ப எந்த வேல போயிட்டு இருக்கீங்களோ அந்த வே வந்து மாத்திக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட டைனஸ்டி வந்து கொலாப்ஸ் ஆயிரும், டிக்ளைன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரு சொன்ன உடனே தனநந்தா வந்து ரொம்ப கோவப்பட்டு கௌடில்யா வந்து இன்சல்ட் பண்ணி அந்த கோர்ட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு. அந்த காரணத்தினால இந்த கௌடில்யா வந்து இந்த நந்தா டைனஸ்டியை நானே வந்து டிக்ளைன் பண்ண வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சபதம் எடுத்துட்டு அங்க இருந்து வெளியில போயிட்டாரு. The rise of Chandragupta Maurya. There are many stories about the origin and adventure of Chandragupta Maurya, but their common theme is that he overthrew the Nandas and took control of Magadha to establish his rule, with Padaliputra as his capital. Do you remember that Magadha had many advantages because of its geography, and established the economic system and a flourishing trade? These, combined with the advice of master strategist Kaudilya, helped Chandragupta Maurya gradually expand his empire. He defeated the Greek satraps left behind by Alexander in northwest and integrated the region into an empire that stretched from northern plains to the Deccan Plateau. இப்ப இந்த சந்திரகுப்த மௌரியரை பத்தி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா அதுல காமனா இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சந்திரகுப்தர் மௌரியர் வந்து இவர் வந்து நந்தா ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த மகத டைனஸ்டியை வந்து டிக்ளைன் பண்ணி இவர் வந்து பாடலிபுத்திராவை கேபிட்டலா வச்சு இவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. நமக்கு தெரியும் மகத டைனஸ்டியில வந்து ஜியோகிராபிக்கலாவே நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருந்தது. அதுல வந்து நிறைய எக்கனாமிக் சிஸ்டம் வந்து நிறைய ட்ரேட் சிஸ்டமும் வந்து அங்க இன்னுமே நிறைய பிளாரிஸ் ஆகிட்டே தான் இருந்தது. இன்னுமே நிறைய புதுசா நிறைய ட்ரேட் வந்து உருவாகிட்டே தான் இருந்தது. இது எல்லாமே யாரோட அட்வைஸ்ல வந்து இருந்தது அப்படின்னா கௌடில்யாவோட
கௌடில்யாவோட அட்வைஸ்ல தான் வந்து இருந்தது. இந்த கௌடில்யாவோட அட்வைஸோட சந்திரகுப்த மௌரிய வந்து அவரோட எம்பையர் வந்து நெறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனாரு. இப்ப நம்ம மேல வந்து பார்த்தோம்ல. அலெக்சாண்டர் வந்து விட்டுட்டு போன உடனே இந்த சத்ரப்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட கிங்டம அவங்க ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. அந்த கிங்டம் எல்லாமே வந்து இந்த சந்திரகுப்தர் மௌரியர் வந்து டிக்ளைன் பண்ணி அவரோட டைனஸ்டிய வந்து அவர் இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனாரு. எங்க இருந்து எங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு அப்டின்னா, நதர்ன் பிளெயின்ஸ்ல இருந்து டெக்கான் பிளாட்யூ வரைக்கும் எம்பையர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. After Chandragupta Maurya defeated the Greek, he maintained a diplomatic relationship with them and hosted in his court a Greek historian and diplomat, Megasthenes, who wrote about his travels in India in his book Indica. The first such written account, unfortunately, lost except for some expert quoted by later Greek scholars. இந்த சந்திரகுப்த மௌரியா வந்து கிரீக்கு கூட சண்டை போட்டு அவங்களோட டைனஸ்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மெகஸ்தனிஸ் கூட வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இண்டிகா அப்படிங்கிற ஒரு புக் வந்து எழுதுறாங்க. அந்த புக் வந்து தொலைஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் கிரீக் ஸ்காலர்ஸ் வந்து அவர் என்னென்ன கோட் எல்லாமே எழுதியிருந்தாரோ அது எல்லாமே எடுத்து அவங்க ஒரு புக்கா வந்து கொடுத்திருந்தாங்க. கௌடில்யாஸ் கான்செப்ட் ஆஃப் கிங்டம். கௌடில்யா had a clear vision of how a kingdom should be established, managed and consolidated. In his famous work Arthashastra, literally the science of governance and economics, he listed directives in many areas like defense, economics, administration, justice, urban planning, agriculture, and people's welfare. One of his most important political concepts is Saptanga, or 7 parts that constitute a kingdom. இப்ப கவுண்டில்யாக்கு வந்து ஒரு கிங்டம் வந்து எப்படியெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அதை எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணணும், அதை எப்படியெல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும், எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கௌடில்யாக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அதான் ஒரு கிங்டம் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவர் அர்த்த சாஸ்திரா அப்படிங்கிற புக்ல வந்து எழுதியிருந்தாரு. ஒரு கிங்டம் ஆர் ஒரு எம்பையர் வந்து இருந்தது அப்படின்னா அது எக்கனாமிக்கா சரியா, அட்மினிஸ்ட்ரேஷனா சரியா, ஜஸ்டிஸ், அர்பன் பிளானிங், அக்ரிகல்ச்சர், பீப்புளோட வெல்ஃபேர், இது எல்லாமே எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவர் அந்த அர்த்த சாஸ்திரா அப்படிங்கறதுல வந்து எழுதியிருந்தாரு. நம்ம இவர் வந்து சப்தங்கா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கான்செப்டுமே வச்சிருந்தாரு. இந்த 7 கான்செப்ட் கௌடில்யா சப்தங்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த கிங், சுவாமி. இப்ப அந்த கிங் தான் வந்து ஹெட்டா இருப்பாங்க. அந்த கிங்குக்கு கீழ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா கிங்குக்கு கீழ கவுன்சிலர்ஸ், மினிஸ்டர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அது டவுன் அண்ட் சிட்டிஸ்க்கு வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோர்சஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர், அவங்களுக்கு தேவை பண்றதுக்கு அவங்க வந்து டிஃபென்ஸ் பண்றதுக்கு தேவையான ஃபோர்ஸ் எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அவங்களோட லா அண்ட் ஆர்டர் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அலைஸ், அவங்க கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து த ட்ரெஸுரி ஆர் வெல்த் ஆஃப் கிங்டம், ஒரு கிங்டம் வந்து எவ்வளவு வெல்த்தா இருக்கு அப்படிங்கறதுலயும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்து வந்து த டெரிட்டரி ஆஃப் த ஸ்டேட் அலாங் வித் த பாப்புலேஷன் இன்ஹாபிட்டிங் இட், அதே மாதிரி இப்போ ஒரு டெரிட்டரின்னு இருக்கு, ஒரு சிட்டிஸ்ன்னு இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கறதுலயும் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். இததான் வந்து நம்ம கௌடில்யாஸோட சப்தங்கா அப்படின்னு சொல்லுவோம். According to Kaudilya, the Saptanga together must create a settled, well-protected and prosperous kingdom to be maintained both through warfare and through alliance for peace. As the case may be, he emphasized the importance of law and order in society, which necessitated a strong administration. He also detailed many laws to deal with corruption and specified punishment for any activities that went against the well-being of the people. கௌடில்யா வந்து இந்த சப்தங்கா அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து இருந்தா மட்டும்தான் அது வந்து வெல் செட்டிலா ப்ரொடெக்டடா வந்து இருக்கும். இப்போ ஒரு கிங்டம் வந்து இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வேர்ஃபேர் சண்டை போடுறதை மட்டுமே வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது. அவங்க பக்கத்துல இருக்கிற அலைன்ஸ், அவங்க நெய்பரிங் கிங்டமே வந்து பீஸாவும் இருக்கிற மாதிரி அவங்களே பாத்துக்கணும். ரொம்ப எம்பசைஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்னா ஒரு சொசைட்டிக்கான லா அண்ட் ஆர்டர் வந்து கரெக்டா இருக்கணும். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து ஒரு கிங்டம் வந்து ஃபிளாரிஸ் ஆக முடியும். அந்த லா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா கரப்ஷன் எதுவுமே இல்லாம இருக்கணும். கரப்ஷன்னா என்ன அப்படின்னா ஊழல்னு சொல்லுவாங்க. இந்த கரப்ஷன் எதுவுமே இல்லாம இருக்கணும். அப்படி கரப்ஷன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தனியா பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும். இது எல்லாமே சேர்ந்து ஒர்க் ஆனாதான் அந்த கிங்டம் வந்து ஃபிளாரிஸ் ஆக முடியும்னு சொன்னாரு. Kaudilya's central philosophy of governance is in tune with Indian values. In the happiness of his subject lies the king's happiness. In their welfare, his welfare. He shall not consider as good only that which pleases him, but treat as beneficial to him whatever pleases his subject. In other words, however powerful king may be, he must give first place to the people's interest.
இப்ப இந்த கௌடில்யாஸோட பிலாசபி வந்து இந்தியன் வேல்யூ, இந்தியன் கவர்ன்மென்ட்டோடயே வந்து நெறைய ஒத்துப்போகுது. இந்த கௌடில்யா வந்து என்ன சொல்லுவாரு அப்டின்னா, கிங்கோட ஹாப்பினஸ் எப்போதுமே எதுல இருந்து இருக்கணும் அப்டின்னா, பீப்பிளோட ஹாப்பினஸ்ல இருந்து தான் இருக்கணும்னு சொல்லுவாரு. ஒரு கிங்குக்கு வந்து ஒண்ணு பிடிக்கும் அப்டின்னா, இதுதான் அவரோட எம்பயருக்கு வந்து அவரு செய்யணும் அப்டின்னு கேட்டா கிடையாது. பீப்பிள்க்கு வந்து என்ன பிடிக்குமோ, அத தான் அவரு செய்யணும். இப்ப இத வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்டின்னா, ஒரு கிங் வந்து எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, அவரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து பீப்பிள்க்கு மட்டும் தான் குடுக்கணும். அப்படி குடுத்தா தான் அந்த எம்பயர் வந்து இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எம்பயர் இன்னும் த்ரைவா இருக்கும். அந்த எம்பையரோட எக்கனாமிக் எல்லாமே வந்து இன்கிரீஸ் ஆகும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.